வெல்கம் டு சரண்யா சமையல். இன்றைக்கி நம்ம சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சன்னா மசாலா சன்னா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா உரித்து வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ தக்காளி இருந்து நம்ம தனியாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது ஒரு 2 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். இதோட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறேன் தக்காளியோட. எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன் பேஸ்ட்டு அதோடு சேர்க்குறோம். இப்போ சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ தக்காளி பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது அதையும் சேர்த்துக்கலாம் இதோட. இப்போ அதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சன்னா வேக வைக்கும் போதே பார்த்திங்கன்னா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து அதில் வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் இதுக்கு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் உங்களுக்கு ஏற்ற தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இதில் நம்ம இந்த 2 இது தான் சேர்க்குறோம். வேறு எந்த பொடியுமே நம்ம ஆட் பண்ணல. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சுருக்க சன்னாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன் இதில். இப்போ நம்ம ஜீனி சேர்த்துட்டோம் அப்படின்னா இது ரொம்ப டேஸ்ட்டே நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்து அதை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம நல்லா இந்த மாதிரி இறக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிரேவியாக வந்துடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக் இட் சிம்பிள், ஃபீல் த டேஸ்ட்.